கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு ஒரு அரசர், பெரிய அரசர். அவருடைய தன்னுடைய தோட்டத்தில கத்திரிக்காய் செடி நட்டுருந்தாருங்க. வெளிநாட்டிலேருந்து நல்ல டேஸ்ட்டா கத்திரிக்காய். அவருடைய அரச சபையில தெனாலிராமன் ஒருத்தர் இருப்பாரு. அவர் ஒரு விகடகவி. ஜோக் பண்ணிட்டே இருப்பாரு. அரசர சிரிக்க வைப்பாரு. அவருடைய வீட்டுக்கு ஒரு உறமுறை வராரு. அந்த உறமுறை என்ன பண்றாரு, அரசருடைய தோட்டத்து கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நெனச்சு, உடனே யாருக்கும் தெரியாம போய் கத்திரிக்காய பொறிச்சுட்டு வந்துர்றாருங்க. பொறிச்சுட்டு வந்து அவங்க வீட்டம்மாட்ட குடுத்து தெனாலிராமனுடைய மனைவிட்ட குடுத்து குழம்பு வைக்க சொல்றாரு. அவங்களும் சரி அரசருடைய தோட்டத்து கத்திரிக்காய்ன்னு தெரியாம குழம்பு வச்சுர்றாங்க. தெனாலிராமன் வெளியிலேருந்து வந்து பார்க்குறாரு, அரசருடைய தோட்டத்து கத்திரிக்காய். ஏன்னா அரசருடைய தோட்டத்து கத்திரிக்காய் திருடுனா தண்டனை கிடைக்கும் இல்லைங்களா? உடனே குழம்பு வச்சுர்றாங்க. தெனாலிராமனுக்கு அதாவது பதறிட்டாரு. ஐய்யயோ! என்னடா பண்றதுன்னு தெரியல. தெனாலிராமனுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வெளியில திண்ணையில படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் நைட்டு. ஒரு 7, 8 மணி எல்லாம் கத்திரிக்காய்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க. 3 பேரும் சாப்பிட்றாங்க உறம்பறை. கணவன், மனைவி. மனைவி சொல்றாங்க, "பையனுக்கும் போடலாங்க" அப்படின்னு. தெனாலிராமன் சொல்றாரு, "டேய் பையனுக்கு குடுத்தோம்னா அவன் எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டான்னா அரசருக்கு தெரிஞ்சிரும். அரசர் கடுமையான தண்டனை குடுப்பாரு." அப்படின்னு அவங்க மனைவி, "இல்லைங்க நான் பையனுக்கு போட்டே தான் தருவேன்." அப்படின்னோனே, சரி இரு ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு போனாருங்க. பையன் தூங்கிட்டு இருந்தான் அசந்து. ஒரு சொம்புல தண்ணி, ஒரு தட்டு எடுத்துட்டு போனாரு. தட்ட வந்து 2 தட்டு தட்டுனாரு. தட்டிட்டு தண்ணி பையன் மேல தெளிச்சாரு. தெளிச்சுட்டு, "தம்பி டேய் மழை வருதுடா, எந்திர்றா வாடா உள்ள" அப்படின்னா, அந்த பையனும் தூக்க கலக்கத்துல இருக்கிறான். அவனும் எந்திரிச்சு உள்ள போயிர்றான். உள்ள போனோனே அவனுக்கு சரி சாப்பாடு போட்டு வைக்கிறேன், கத்திரிக்காய் குழம்பு. அவன் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிர்றான். அடுத்த நாளு அரசருடைய காவலாளி தோட்டத்தில போய் பார்த்தா கத்திரிக்காய் நெறைய காணோங்க. உடனே அரசர்ட்ட போய் சொல்றாரு. அரசருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. நம்ம தோட்டத்தில கத்திரிக்காய் திருடுறது யாரு? அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒவ்வொரு வீடா போய் செக் பண்ணி, யார் வீட்ல கத்திரிக்காய் குழம்பு இருக்குதோ, அவங்கள புடிச்சு கூட்டு வாங்க அப்படின்னாங்க. உடனே எல்லா வீட்லயும் போய் பார்க்குறாங்க. யார் வீட்லயும் கத்திரிக்காய் குழம்பே வைக்கலைங்க. இப்ப தெனாலிராமன் வீட்டுக்கு வந்து கேட்கறாங்க. தெனாலிராமன் வீட்ல இந்த பையன் தான் இருக்கிறான். அந்த பையன போய் கேட்கறாங்க. கேட்டா அந்த பையன் சொல்லிட்டான், "ஆமா நேத்து நைட் நான் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டேன்." அப்படின்னோன உடனே காவலாளிங்க அந்த பையன கூட்டு போறாங்க. பையன எல்லாத்தையும் கூட்டு போய் அரசு முன்னாடி நிறுத்துனா, அரசருக்கு பயங்கர டென்ஷன். தெனாலிராமன் அங்க அப்பதான் தகவல் கேட்டு ஓடிவராரு. ஓடிவந்தோனே தெ தென கிருஷ்ணதேவராயர் சொல்றாரு, "தெனாலிராமன் இந்த கத்திரிக்காய திருடிட்டு போய் இல்ல குழம்பு வச்சு தின்னுக்கிறீங்களா? உங்களுக்கு தண்டனை தரப்போறேன்." அப்படின்னு தெனாலிராமன் சொன்னாரு. "அரசரே, என் பையன் வந்து என்ன சொல்றான்னு நல்லா கேளுங்க முழுசா. அப்புறமேட்டு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க." அப்படின்னா. பையன கேட்டாரு, "ஏப்பா தம்பி கத்திரிக்காய் குழம்பு எப்பப்பா சாப்பிட்ட?" அப்படின்னு. "அரசரே நேத்து நைட்டுங்க நல்லா இடிங்க, இடி சத்தம். நல்ல மழை வந்ததுங்க. அப்போ வந்துங்க நான் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிட்டேங்க." அப்படின்னா. எனக்கு தெனாலிராமன் தட்ட கீழ போட்டாரு. தண்ணி தெளிச்சாரு இல்லைங்களா? அத மழை இடின்னு நெனச்சுக்கிட்டான் பையன். உடனே கிருஷ்ணதேவராயருக்கு ஒரே சிரிப்பு. டேய் பையன் வந்து கனவுல தான் கண்டிருக்கான். ஏன்னா மழையும் இல்ல அந்த 1 மாசமா அந்த நாட்ல மழையே இல்ல. எப்படி அதனால வந்து பையன் வந்து கனவு கண்டுருக்கிறான். அதனால இவன் கனவுல சொன்னத நம்ம ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த பையனையும் அவங்க வீட்டம்மா எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டுறாருங்க. அப்ப தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனம் பாருங்க. அதனால வந்து நம்ம எத செஞ்சாலும் நேர்மையா செஞ்சோம்னா யாருக்கும் பயப்பட வேண்டியதில்ல. இந்த கதையின் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள ஒரு கருத்து என்னன்னா, நேர்மையா இருக்கணும் அவ்வளோதான். அதுக்காக மத்தவங்க பொருள வந்து எடுத்துட்டு வந்து அவங்கள ஏமாத்தம் அப்படி கிடையாதுங்க. நேர்மையா இருக்கணும். அதே சமயம் கொஞ்சம் புத்திசாலித்தனத்த பயன்படுத்தி, நம்ம ஏதாவது சிரமங்கள், துன்பங்கள் வந்தா தப்பிக்கிற வழியும் பார்க்கணும். இதுதான் இந்த கதைகளுடைய நீதி.